அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை பொறுத்தவரைக்கும் அநீதிக்கும் அநியாயங்களுக்கும் இடமளிக்காத ஒரே மார்க்கம் இந்த இஸ்லாமிய மார்க்கம் தான். இந்த மார்க்கத்தை ஏற்றுக்கொண்ட மக்கள் எல்லாம் நீதமாகத்தான் நடக்க வேண்டும், நேர்மையாகத்தான் இருக்க வேண்டும் என்று அல்லாஹ் தன்னுடைய திருமறை குர்ஆனிலே பல்வேறு இடங்களில் சொல்லி காட்டுவதை நாம் பார்க்கிறோம். இறைவன் சொல்லும் பொழுது, யா அய்யுஹல்லதீன ஆமனூ, நம்பிக்கை கொண்டோரே, இத்தகுல்லா, நீங்கள் அல்லாஹ்வை அஞ்சிக் கொள்ளுங்கள், வகூலு கௌலன் சதீதா, நீங்கள் நேர்மையான சொல்லை மட்டுமே பேசுங்கள். அல்லாஹ் திருமறை குர்ஆனிலே கட்டளையிடுகிறான், நீங்கள் நேர்மையாகத்தான் நடக்க வேண்டும், நேர்மையான சொல்லை மட்டும்தான் நீங்கள் பேச வேண்டும், பொய் பேசாதீர்கள், அநியாயமாக பேசாதீர்கள் என்று இறைவன் தன்னுடைய திருமறையில் மிகவும் வலியுறுத்தி சொல்வதை நம்மால் பார்க்க முடியுது. மற்றொரு இடத்துல அல்லாஹ் சொல்லி காட்டும் பொழுது, யஅதிலு, நீங்கள் நீதமாக நடந்து கொள்ளுங்கள், ஹுவ அக்ரபு லித்தக்வா, அதுதான் இறையச்சத்திற்கு மிகவும் நெருக்கமானது என்றெல்லாம் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். நீங்கள் நீதமாக நடந்துக்கோங்க, நேர்மையா நடந்துக்கோங்க, இதுதான் இறையச்சத்திற்கு மிகவும் நெருக்கமான ஒரு காரியம் என்ற அளவுக்கு நீதியா நடந்து கொள்வதற்கு இறைவன் முக்கியத்துவத்தை கொடுக்கிறான். அப்படித்தான் அல்லாஹ்வுடைய தூதரும் வாழ்ந்து காட்டியிருக்கிறார்கள். நபிகள் நாயகத்தினுடைய காலகட்டத்திலே பலவிதமான சமுதாய மக்கள் இருந்தார்கள். அரபி பேசக்கூடிய மக்கள் இருந்தாங்க, இஸ்ரவேலர்கள், அவங்களுடைய சந்ததியில் இருந்த யூதர்களும் இருந்தார்கள். இப்படி பலவிதமான சமுதாயங்கள் இருந்தாலும் அல்லாஹ்வுடைய தூதர் எந்த ஒரு பாரபட்சமும் இல்லாமல், எந்த ஒரு பாகுபாட்டையும் காட்டாமல் எல்லாருக்கும் நீதமான முறையில் தான் தீர்ப்பை வழங்கியிருக்கிறார்கள். எந்த அளவுக்கு, யூதர்களை பொறுத்த வரைக்கும் அல்லாஹ்வுடைய தூதரை யூதர்கள் தங்களுடைய இறை தூதராக ஏற்றுக்கொள்ளவில்லை. என்ன காரணம்? பகியம் பைனஹும், அவர்களுக்கு மத்தியில் இருந்த பொறாமையின் காரணமாக நபிகள் நாயகத்தை தங்களுடைய தூதராக ஏற்றுக்கொள்வதற்கு யூதர்கள் மறுத்தார்கள். அவங்களுடைய சிந்தனை எப்படி இருந்தது? இறை தூதர் பனு இஸ்ரவேல் சமுதாயத்தில் இருந்துதான் வரணும், இஸ்ரவேலர்களில் இருந்தால் அல்லாஹ் தூதரை தேர்ந்தெடுப்பான் என்பது அவங்களுடைய சிந்தனையா இருந்துச்சு. ஆனால் இறைவன் அரபிகளில் இருந்து ஒரு தூதரை தேர்ந்தெடுத்தான். அதை அவர்களால் ஏற்றுக்கொள்ள முடியல, பொறாமை. அந்த பொறாமையின் காரணமாக நபிகள் நாயகத்தை தங்களுடைய தூதராக அவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. ஏற்றுக்காம இருந்து அப்படியே போயிட்டாங்களாம். ரசூலுல்லாஹ்வுக்கு எதிராக, இஸ்லாத்திற்கு எதிராக, இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை ஏற்றுக்கொண்ட முஸ்லிம்களுக்கு எதிராக ஏராளமான சூழ்ச்சிகளை கட்டவிழ்த்தார்கள், ஏராளமான சதி வலைகளை அவர்கள் பின்னினார்கள். எப்படியாவது இந்த மார்க்கத்தை அழிக்க வேண்டும், இஸ்லாத்தை ஒழிக்க வேண்டும் என்பதுதான் யூதர்களுடைய ஒரு கொள்கையாகவே இருந்தது. பலவிதமான முயற்சிகளிலும் அவர்கள் ஈடுபட்டார்கள். இப்படி இஸ்லாத்தின் மீது, அல்லாஹ்வுடைய தூதரின் மீது ஏராளமான வெறுப்புகள் அவர்களுக்கு இருந்தாலும் அவர்களுக்கு மத்தியில் ஏதேனும் ஒரு பிரச்சனை வந்தால், அவர்களுக்கு மத்தியில் ஏதாவது ஒரு சர்ச்சை ஏற்பட்டால் அதற்கான தீர்வை நபிகளாரிடத்தில் வந்து கேட்டிருக்கிறார்கள். என்ன காரணம்? இவரிடத்தில் சென்றால் நமக்கு நீதமான ஒரு தீர்ப்பு கிடைக்கும், இவரிடத்தில் சென்றால் நமக்கு நியாயமான ஒரு தீர்ப்பு கிடைக்கும் என்பது யூதர்களுடைய சிந்தனையாவே இருந்துச்சு. அதனால் அவங்களுக்கு மத்தியில் ஏதாவது ஒரு பிரச்சனை வந்தாலும் அல்லாஹ்வுடைய தூதரிடத்துல வந்து நீதி கேட்டு இருக்கிறாங்க, தீர்ப்பு கேட்டு இருக்கிறாங்க. அந்த அளவிற்கு நபிகள் நாயகம் எந்த ஒரு பாகுபாடும் இல்லாமல் எல்லா மக்களுக்கும் சமநீதியை வழங்கினார்கள். முஸ்லிம்கள் பெரும்பான்மையா இருக்கிறாங்க, யூதர்கள் சிறுபான்மையாக இருக்கிறார்கள், இவர்களுக்கு ஒரு நீதி வழங்க வேண்டும், இவர்களுக்கு ஒரு நீதி வழங்க வேண்டும் என்ற பாகுபாட்டை நபிகளார் காட்டவில்லை. யாராக வேண்டுமானாலும் இருக்கட்டும், யார் பக்கம் நீதி இருக்கிறதோ, நியாயம் இருக்கிறதோ, அவர்களுக்கு அல்லாஹ்வுடைய தூதர் தீர்ப்பளித்தார்கள். இப்படித்தான் ஒரு ஆட்சியாளர் இருக்க வேண்டும், அதைத்தான் நம்முடைய மார்க்கமும் வலியுறுத்தி சொல்கிறது. ஆனால் இன்றைய காலகட்டத்தை எடுத்துக்கொள்ளுங்கள், இன்று இருக்கக்கூடிய ஆட்சியாளர்கள் அப்படித்தான் இருக்கிறார்களாம்? சரியான முறையிலே நீதிகள் நமக்கு வழங்கப்படுகிறதா? பெரும்பான்மையாக இருக்கக்கூடிய மக்கள் அவர்கள் புரிந்து கொள்ளும் வகையில் தான் தங்களுடைய தீர்ப்புகளை அமைத்துக் கொள்கிறார்கள். சிறுபான்மையினர் அவங்க எக்கேடும் கெட்டு போனா எங்களுக்கு என்ன, ஒரு தலைபட்சமாக தீர்ப்பு வழங்குவதை நாம் பார்க்கிறோம். அதிலும் குறிப்பாக இஸ்லாமியர்கள் என்று வந்துவிட்டால்
இந்த சமூகத்தை ஒதுக்க வேண்டும், இந்த சமூகம் ஒடுக்கப்பட வேண்டும் என்பது அவர்களுடைய குறிக்கோளாகவே இருக்கிறது. ஏராளமான சம்பவங்களில் நாம் பார்த்து விட்டோம். பாபர் மசூதி இடிப்பாக இருக்கட்டும், அது நமக்கு கிடைத்த ஒரு நியாயமான தீர்ப்பாம்? ஒவ்வொருவரும் யோசித்து பாருங்கள். அது போன்ற ஒரு அநியாயமான தீர்ப்பை நம்முடைய வரலாற்றிலே நாம் பார்த்திருக்க மாட்டோம். இஸ்லாமியர்களுக்கு எதிராக நடந்த ஒரு அநியாயம், ஒரு அநீதி அது. அது மட்டுமல்ல, எத்தனையோ வழக்குகள், பல கொலை வழக்குகள், எத்தனையோ பாலியல் பலாத்காரங்கள், இது போன்ற சம்பவங்களுக்கெல்லாம் பெரும்பான்மை மக்களுடைய மனம் வருந்தாத அளவிற்கு அவர்களுக்கு சாதகமாக பல தீர்ப்புகள் அளிக்கப்பட்டிருப்பதை நாம் பார்த்திருக்கிறோம். அதே போன்றுதான் தற்பொழுது நடந்த இந்த திருப்பரங்குன்றம் சம்பவமும். பல நூறு ஆண்டுகளாக எல்லா சமூக மக்களும் சகோதரத்துவமாக பழகி வந்த அந்த இடத்திலே மதத்தை அடிப்படையாக வைத்து இந்த மத அரசியலை செய்து எப்படியாவது நாம் ஆட்சிக்கு வந்துவிடலாம் என்ற யோசனையில் காவி பயங்கரவாதிகள் இது போன்ற மத அரசியலை செய்வதை நம்மால் பார்க்க முடிகிறது. இப்படி எத்தனை சூழ்ச்சிகளை அவர்கள் நமக்கு எதிராக செய்தாலும் அந்த சூழ்ச்சிகளை முறியடிக்கக்கூடிய ஆற்றல் அல்லாஹ்விடத்தில் இருக்கிறது. அந்த சூழ்ச்சிகளை எல்லாம் இறைவன் நிச்சயமாக முறியடிப்பான் என்று நாம் ஆழமாக நம்ப வேண்டும். இப்படி நடக்கக்கூடிய அநீதிகளுக்கு எதிராக இறைவனிடத்தில் கையேந்த வேண்டிய ஒரு கடமையும் நமக்கு இருக்கிறது. அது மட்டுமல்லாமல் இது போன்ற அநியாயங்களுக்கு எதிராக ஜனநாயக ரீதியாக போராட்டங்கள் நடந்தால், ஆர்ப்பாட்டங்கள் நடக்குமேயானால் அதில் நாம் கலந்து கொண்டு நம்முடைய கண்டனங்களை நாம் தெரிவிக்க வேண்டும். நிச்சயமாக அதற்கான கூலியை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்தல் புரிவானாக என்று பிரார்த்தித்து என்னுடைய இந்த உரைக்கு நான் திரையிடுகிறேன். வாஹ்தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும். அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர்.